தீபிகா வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தண்டனை விவரம் 2ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அந்த பதிவில் நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒலித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று பதிவிட்டிருக்கிறார். மேலும் இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் பதிவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன், விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் நடந்தது என்ன என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். மேலும் எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திர ரவி ராஜினாமா செய்தது ஏன் என்றும் உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் என்ற கேள்வியும் வினவியிருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக இந்த வழக்கில் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படி இருக்கிறது என்றும் வழக்கு விசாரணையின் முதற்கட்ட முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் காவல்துறை அவசரமாக செய்தியாளர் சந்திப்பு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கின்றார். யாரை காப்பாற்ற இந்த வேகம் என்றும் பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் காலம் மாறும், காட்சிகள் மாறும், விரைவில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அந்த சார் யாராக இருந்தாலும் பூந்தேற்றப்படுவார் என்றும் சாரை காக்கக்கூடிய சார்களையும் உடன் ஏற்றி அவர்களுக்கும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தீபிகா.